1/5 ரேஷியோ 1/x டபுள் ரேஷியோ 1/x ரேஷியோ 1/1.25 இருக்குது. இப்போ மேலே புறம் 1 இருக்கு சரிங்களா. அப்படி இருந்துச்சுன்னா இப்போ 1/a ரேஷியோ 1/b ஈக்குவல் டு இதை எப்படி எழுதணும்னா b ரேஷியோ ஏன்னு எழுதிக்கலாம். மேலே 1 இருந்தால் மட்டும் ஓகேங்களா. சரி என்ன பண்ணியிருக்கோம், b இங்கே எழுதிருக்கோம், a இங்கே எழுதிருக்கோம், கீழே எதுவும் எழுதல. சரி b ரேஷியோ ஏன்னு எழுதலாம். அப்போ இதையும் அதே மாதிரி எழுதுங்க. எழுதலாங்களா. 1/5 ரேஷியோ 1/xங்குது. அப்போ என்ன எழுதணும், இது a இது b வச்சுக்கோ. இப்போ b ரேஷியோ ஏன்னு எழுதிக்கலாம். இந்த ஃப்ராக்ஷனை அப்படியே திருப்பிக்கலாம் சரிங்களா. சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ் சரிங்களா, ஃபர்ஸ்ட் எக்ஸ் எழுதணும், ரேஷியோ அடுத்து என்ன எழுதணும் 5 எழுதணும். சரி டபுள் ரேஷியோ அடுத்தது இங்கே என்ன இருக்குது 1/x 1/1.25 இருக்குது. 1.25 இங்கே எழுதணும், எக்ஸ் இங்கே மேலே எழுதணும், ரேஷியோ எக்ஸ் எழுதணும். அவ்வளோதான் சரிங்களா. இப்போ நம்ம வழக்கம் போல என்னவோ அதை செய்யுங்க. ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் மல்டி பண்ணணும் சரிங்களா. எக்ஸ் பேருக்கு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு நடுவில் இருக்கிற ரெண்டுத்தையும் மல்டி பண்ணணும். 5 × 1.25 5 × 1.25 ஓகேங்களா. சரி ப்ராக்கெட் போடுறேன். 5 1.25 மல்டி பண்ணுங்க. 5 × 5 25 5 மீதி 2 2 10 2 12 2 மிச்சம் 1 ஒரு 5 5 1 6 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 625 வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. இப்போ இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட்டுங்க. அப்போ 6.25 சரிங்களா. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 6.25. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும், இந்த பாயிண்ட்டை விட்டுருங்க, மைண்டில் மனசில் பாயிண்ட் இல்லைன்னு நினச்சிங்க. 625 என்ன வரும் 25 வரும் சரிங்களா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 625 எக்ஸ் ஈக்குவல் 25 வரும். இப்போ பாயிண்ட் மைண்டில் ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. 6.25 அப்போ இங்கே என்ன வரும் 2.5 தான். 2.5 2.5 மல்டி பண்ணாதான் 6.25 வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னது 2.5. அதான் ஆன்சர். எங்க இருக்குது சி ஆன்சர் சரிங்களா.